வணக்கம் பாலமுருகன். இன்னைக்கு விக்கிரவாண்டியில இந்த கேடு கெட்ட சீமான் இருக்கான் பார்த்தீங்கல்ல, போய் பிச்சைக்கார மாதிரி எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பிச்சைக்கார மாதிரி கெஞ்சி கூப்பாடு போட்டிருக்கான். அதுதான் பயங்கரமா இன்னைக்கு வைரல் ஆயிருக்கு. ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு தோணும். நான் நின்றுக்கேன், உங்களுக்கு நின்றுக்கேன், நீங்க யாரும் மறுக்க முடியாது. நின்றுக்கேன். இந்த ஒரு தேர்தல், ஒரு இடைத்தேர்தல் தான். நீங்க நிக்கல. அதனால நான் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு அதிமுகவை ஆதரித்து 2009 இரட்டை இலைக்கு அம்மா ஜெயலலிதா ஆதரித்து வேலை செய்து என் இனத்தை கொண்டிருந்த போது கொண்டிருக்கிற காங்கிரஸையும் திமுக வீழ்த்த வேண்டும் என்றார்கள். அதற்கு பிறகு 2011 நான் உங்கள் கூட்டணி ஆதரித்து வேலை செய்தேன். அதுக்கு பிறகு 2014 பாராளுமன்ற தேர்தலில் உங்களை ஆதரித்து வேலை செய்தேன். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கல. ₹1 காசு கூட நீங்க எனக்கு தரவும் இல்லை, நான் வாங்கவும் இல்லை. உண்டியல் குளிக்கத்தான் வேலை செஞ்சேன். அந்த மகன் இன்னைக்கு நிற்கிறேன். இது ஒரு சூழல். பொது எதிரி நமக்கு திமுக. அவர்களை வீழ்த்துவதற்கு இருக்கிற வாய்ப்பு, ஒரே வாய்ப்பு. அதே மாதிரி ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணி வைக்கும்போது நான் அவருடைய 45 தொகுதியில் நின்றார்கள். அவர்கள் 45 தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன். ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன். அவருடைய தொகுதியில் போய் நான் வேலை செஞ்சேன். கடைசி அரை மணி நேரம் தான் இருந்தது. முடிய போகுது அந்த 10 மணி நேரம். வேகமாக ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன். அவருக்காக கடைசி அந்த கூட்டத்தை அன்னைக்கு அங்கே முடித்தோம். அவளை வேலை செஞ்சேன். அவர் மேலே நாங்கள் நிறைய நன்மதிப்பு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது, அது எனக்கு மனச்சுமை வலி. அவங்க வெளில வைத்திருக்கலாம். இந்த நாட்டின் நல்ல அரசியல் உருவாக வேண்டும் என்றால் அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளையிடத்திலே, என் அன்பு தொண்டர்களிடத்தில் நான் சொல்வேன், திமுக என்ற நச்சு மரத்தை வெட்டி வீழ்த்தாமல் இந்த நாட்டில் நல்ல அரசியல் பிறக்காது, நல்ல ஆட்சி மலராது. அதற்கு எளிய பிள்ளைகள் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள். 26 என்ன நடக்குது என்பதை அப்புறம் பார்க்கலாம். ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு தோணும். நான் நின்றுக்கேன், உங்களுக்கு நின்றுக்கேன், நீங்க யாரும் மறுக்க முடியாது. நின்றுக்கேன். இந்த ஒரு தேர்தல், ஒரு இடைத்தேர்தல் தான். நீங்க நிக்கல. அதனால உங்கள் ஆதரவை எளிய மக்கள் எங்களுக்கு, என் அன்பு தங்கை அபிநயா புண்ணியவளவனுக்கு தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அதாவது 80களில் வந்துகிட்டு இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்களுக்கெல்லாம் அந்த விஷயம் தெரியவே தெரியாது. 80, 70கள் எல்லாம் அந்த பிச்சைக்காரங்கன்னு சொல்றோம் பாத்தீங்கல்ல, உணவு இல்லாம இரவு நேரத்துல வந்து அம்மா தாயே எனக்கு ஏதாவது சோறு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வந்து நிப்பாங்க. எப்போ இந்த விஷயம் எல்லாம் ஒளிஞ்சு போச்சுன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் வந்ததுக்கு பிறகுதான் இந்த பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க. அதுல ஒளிஞ்சு போனதுதான் இந்த பிச்சைக்காரர்களே தமிழ்நாட்டுல இல்ல. அதன் பிறகு இந்த இலவச அரிசி இருக்கு பாத்தீங்களா, இந்த கேடுகட்ட பொறுக்கி இந்த இலவச அரிசியை இன்னைக்கு வரைக்கும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த இலவச அரிசி வந்ததுக்கு பிறகுதான் இங்க வறுமை ஒழிப்பு திட்டம் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டது. அதன் பிறகு 80களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 44 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பிச்சைக்காரனுடைய சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னைக்கு வந்துகிட்டு அந்த என்ன சொல்றது, அந்த 40-50 வயசுக்கு பக்கத்துல தொட்டு இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அந்த பழைய பிச்சைக்காரனுடைய வார்த்தையை நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தை தான் இன்னைக்கு இவை சொல்லியிருக்கக்கூடிய இந்த வார்த்தை. அதாவது எனக்கு இந்த சோறு போடுங்கம்மாங்கிற மாதிரி, எனக்கு ஓட்டு போடுங்கமான பிச்சைக்காரன் மாதிரி வந்து அந்த தொகுதியில கெஞ்சிருக்கான். அதுவும் யாரை பார்த்து கெஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவையும் தேமுதிகவையும் பார்த்து கெஞ்சிருக்கிறான். அப்ப இது நாள் வரைக்கும் இவன் பண்ணிருக்கக்கூடிய கேடித்தனமான வேலை இருக்கு பாத்தீங்கல்ல, இன்னைய வரைக்கும் இது வரைக்கும் 14 வருஷமா கட்சியை ஆரம்பித்து இவன்கள் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை வார்த்தையுமே புருடா அப்படிங்கிறத இவன்களே இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க. என்னென்ன வாய் நீள முழக்கம் இங்க பேசிட்டு இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த இனத்தையே காப்பாத்த வந்தவன், நான் வந்து அதை புடுங்க வந்தவன், இதை புடுங்க வந்தவன், அவ்வளவு பேச்சு பேசிட்டு இன்றைக்கு அதிமுகவுக்கு நான் வேலை செய்தேன் அப்படின்னு இவன் வந்து பகிரங்கமா ஒத்துக்கிட்டான்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய அண்ணா, பக்கத்துல இருக்கக்கூடிய திராவிட அப்படிங்கிற வார்த்தைக்கு இவனுகள்லாம் தூக்கப்பட்டு தொங்குவானுங்களா? திராவிடத்தை ஒழிக்க வந்தவன் சொல்லிக்கக்கூடிய கேடுகட்ட இந்த கேடி பசங்க இன்னைக்கு பகிரங்கமா பொதுவெளியில நான் அதிமுகவுக்கு ஒர்க் பண்ணினேன் கேட்டா, அதிமுகவில் இருக்கக்கூடிய திராவிடம் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது இந்த விளக்கணையை ஃபுல்லா சொல்லணும். காரணம், பொழுதன்னைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவன் கட்சியில் சேர்த்துக்கக்கூடிய குஞ்சான் முதற்கொண்டு திராவிடம்னா என்ன அப்படின்னு பெரிய அறிவாளி மாதிரி கேள்வி கேட்டுட்டு தெரியக்கூடிய இந்த கேடிகள், திராவிடத்துக்கு நான் கைக்கூலி வேலை பார்த்தேன், அதையும் அந்த வார்த்தையில சொல்றான், நான் உங்ககிட்ட காசே வாங்கலன்னு. அப்போ நீ எதுக்காக இங்க வந்துகிட்டு அரசியல்ல வேலை பார்க்கிற அப்படிங்கறது ப்ரூஃப் ஆயிடுச்சு.
காசுக்கு தான் நீ வேலை பார்க்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ஊர்ல உன் பேர்ல சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா பொது வழியில வந்து கேட்கிறவெல்லாம் கேனப்பய அப்படிங்கிற மனநிலையில நான் காசே வாங்கினா, அப்போ இன்னைக்கு உன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய இந்த கேடி பாய்ஸ் இருக்காங்க பாத்தீங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து கேக்குறாங்க 40 பேரும் போய் அங்க என்ன சமோசா சாப்பிட போறாங்களா, மிக்சர் சாப்பிட போறாங்களா அப்படின்னு கேலியும் கிண்டலும் போட்டுக்கிட்டு 4ஆம் தர மஞ்சள் பத்திரிகை இந்த மஞ்சப்படி மாமா பயல ஆரம்பிச்சு உன்னுடைய கட்சியில கூடிய அத்தனை ஒழுச பேருமே சும்மா வரி வரியா வண்ணமா கேவலமா கெட்ட வார்த்தைகளை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா? என்ன பதிவு பண்ணிருக்காங்கன்னா, 40 தொகுதிகளையும் வெற்றி பெற்ற திமுகவை கண்டு உங்களுக்கு நமைச்சல் எடுத்து போய் அறிப்படுத்து போய் நீங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தீங்களே, விக்கிரவாண்டியில் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி என்ன கூந்தலுக்கு வந்துட்டு இப்ப நீ கேட்கிற. நீ ஒரு ஆள், அதுவும் அம்மா தாயே இடைத்தேர்தல், எனக்கு இடைத்தேர்தல் நீங்க எல்லாம் நிக்கல, நான் வந்து நிக்கிறேன் பார்த்து எங்களுக்கு செய்யுமா அப்படின்னு காலம் நக்கி குடிக்காத குறையா வந்துகிட்டு நீ கேட்கிறேன்னா உன்னுடைய வீரம் எங்க போச்சு? என்ன ஓட்டுக்கரில் வந்து அளந்த ஒரு இடைத்தேர்தல்ல யாருமே நிக்கல. இதெல்லாம் ஒரு கேவலம் இல்ல? இதெல்லாம் நீ பேசின பேச்ச நீயே திரும்பி போட்டு அந்த அந்த விஷயத்தை நீ கேட்டேன்னா அதுல ஒரு காரி துப்ப மாதிரி இருக்காது? யாராவது இந்த இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி ஏகப்பட்ட அரசியல்வாதிகளை பார்த்திருக்கு. ஆனா உன்னைய மாதிரி ஒரு 4ஆம் தர அரசியல்வாதிய இதை வர கேவலமா பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவ்வளவு கேவலமான அரசியலை வந்து நீங்க முன்னெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம், இது ஒண்ணும் உத்தரப்பிரதேசம் கிடையாது. சொல்றதை எல்லாத்தையுமே பூம்பும் மாடு மாதிரி மண்டையை ஆட்டுறதுக்கு ஏதோ சின்ன பசங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அடுத்த நாள் பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு காலேஜுக்கு போகக்கூடிய ரேஞ்சில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க உன்னைய மாதிரி வெறினா எடுத்துக்கிட்டு வாழ ரோட்டுக்கடலை கத்தக்கூடிய அந்த பேச்சை கண்டு மயங்கி போய் சரி இவங்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கும் போலக்கு, இல்லைனாலும் இவ்வளவு சவுண்ட் எல்லாம் விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய அந்த காட்டு கூச்சலுக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த கேட்டு ரசிக்கக்கூடிய இளவட்ட பசங்களை எல்லாம் இன்னைக்கு உனக்கு தலையாடிட்டு இருக்காங்கன்னா, அது 4 நாள் 4 மாசம் 4 வருஷம் கழிச்சு எல்லாம் பின்னாடி பொட்டுல அடிச்சு ஒழுங்கா போய் படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி அனுப்பிவிட்டு ஒன்றை இருக்கக்கூடிய பசங்களை வெளியில எடுத்து அவனை ஒழுங்கான பசங்களா மாத்தி அனுப்பிடுவாங்க. அதை குடும்பத்துல இருக்கிற ஆளுங்களும் செய்வாங்க, நாங்களும் செய்வோம். ஆனால் நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? பிச்சைக்காரங்க ரோட்ல உருண்டு அங்க பிரதர்சனம் பண்ணி எனக்கு ஓட்டு போடுங்கம்மானா உன்னுடைய கேடுகட்டத்தனம் தமிழ்நாட்டில் வெட்ட வெளிச்சமாக மாறிவிட்டது. காரணம், இங்கே இருப்பவர்கள் அனைவரும் உனக்கு 4 பைசாவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. டெபாசிட் நீ வாங்க மாட்ட. 40 தொகுதியில் ஆளை நிறுத்தினியே, ஆளை நிறுத்தி ஒரு இடத்துல நீ டெபாசிட் வாங்கினியா? ஏண்டா கேடி பயலே, அதிமுகவுக்கு நான் வேலை செய்தேன், தேமுதிகவுக்கு கரிசனத்துல வந்துகிட்டு நீ வந்துட்டு பழைய பழமொழி ஒண்ணு எங்க ஊர்ல சொல்லுவாங்க, கரிசனை கட்டிக்கிட்டு அழுகுது கண்ணாடி சோறெல்லாம் புட்டுக்கிட்டு விடுன்னு. ஏண்டா விஜய பிரபாகரன் வந்து தோத்து போயிட்டான்னு இங்க வந்துட்டு நீலி கண்ணீர் அடிக்கிற விஜய பிரபாகரனை எதிர்த்து ஆளை நிறுத்தியது யாரா? நீ எல்லாம் முதல்ல வந்து இங்கெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் முதல்ல இருக்கா? நீ முதல்ல ஒரு குறைந்தபட்சம் மனுஷன் மாதிரி பேசுறியா? யாருக்கு அந்த தகுதி இருக்குன்னா, நான் தேமுதிகவுக்கு வந்துகிட்டு அங்க நான் வேலை பார்த்தேன், அதிமுகவுக்கு ஒரு தொகுதியில் நான் வேலை பார்த்தேன்னா குறைந்தபட்சம் நீ அரசியல்வாதின்னு ஒரு அறம் கொண்டவனா இருந்தா அந்த இடத்துல உன்னோட ஆளை நீ நிப்பாட்டி இருக்க கூடாது. நீ உன்னோட ஆளையும் நிப்பாட்டிக்குவ. இப்போ எனக்கு வந்து ஆள் நிப்பாட்டாத காரணத்தினால எனக்கு ஓட்டு போடுங்க சொன்னா நீ எல்லாம் யார்? நீ எல்லாம் தமிழ்நாட்டை வந்து மீட்கக்கூடிய மீட்பாளர். இருப்பதிலேயே கேடுகட்ட 4ஆம் தர ஒரு 1ஆம் நபர் ஒழுசத்தனமான ஒரு அரசியல்வாதி யாரை கேட்டா இந்த சைமனை தவிர இந்த தமிழ்நாட்டில் வேற யாருமே இல்லைன்னு நாங்க ஒப்புக்கிறோமோ இல்லையோ உன்னுடைய வாய் ஒப்புக்குது. ஆரம்பிக்கலாம்.